ஜெபமாலை தியான மையத்தின் ஜெபப்பூக்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு முன் தயாரிப்பாகிய 7ஆம் நாள் நவநாளிற்குள் தூய ஆவியினுடைய வழிகாட்டுதலிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இறை பிரசன்னத்தோடு வரவேற்கின்றேன். இறை பிரசன்னமாகிய ஆவியின் வல்லமை உணரக்கூடிய இந்த பாடலிலே நம்மையே ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுமே. தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுமே. தூயாவியே துணையாளரே, இந்த நாளிலே நிறைவை நோக்கி எங்களை வழிநடத்துபவரே, இந்த 7ஆம் நாள் நவநாளிலே குழந்தை இயேசுவினுடைய பிறப்பிற்கு தயாரிப்பாக எங்கள் உள்ள குடிலை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சட்டத்தை ஈந்தவராக திருக்கரத்திலே நம்மை சுமப்பவராக அந்த இயேசுவினுடைய உண்மை நிகழ்வை உணரக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றித் தருவீராக, துணை செய்வீராக. ஆமென். இன்றைய இறை வார்த்தை மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 22 மற்றும் 23. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளுக்கான நவநாள் மைய கருத்து: ஓ இம்மானுவேலே, சட்டகர்த்தா, எம் கோவே, பாரால் எதிர்பார்க்கப்பட்டோனே, அனைவரின் இருள் மீட்போனே, வாராய் மீட்டெம்மை காராய், ஆண்டவா எங்கள் தேவா. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நவநாளின் மைய கருத்தின் மைய செய்தியாக இருப்பது ஓ இம்மானுவேலா. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார். இந்த 3 வார்த்தைகளை நாம் உணர்ந்து பார்க்க ஆவியானவர் துணை செய்கின்றார். கடவுள் என்பவர் அனைத்தையும் கடந்து நிற்பவர். இந்த வார்த்தையை நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தோம் என்றால் அனைத்தையும் கடந்தவர் என்னை கவலையிலும் போராட்டத்திலும் கைவிடுபவராக இருக்க மாட்டார், அதையும் என்னை கடக்க வைப்பார் என்பதை உணர்ந்து பார்க்கின்ற நேரத்தின் நவநாளாக இந்த நாள் மாறட்டும். வாழ்வில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களும் சவால்களையும் கடக்கப் போகிறோம் என்ற உணர்வு இருந்தது என்றால், உயிரோட்டம் இருந்தது என்றால், கடவுள் என்னை ஆளுகிறார் என்று அர்த்தம். நம்முடன் என்ற 2வது வார்த்தைக்கு அனைத்தையும் கடந்தவர் நமக்குள் குடிகொள்கிறார். வார்த்தையிலே குடிகொண்ட இறைவன் இம்மானுவேலாக, உயிரளிக்கும் உணவாக நம்மில் குடிகொள்ள இந்த நவநாளை நாம் அர்ப்பணிப்போம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அந்த வார்த்தையினால்
இவ்வுலகை படைத்தார் என்றால் அனைத்தையும் கடந்த இறைவன் வார்த்தையிலே நமக்குள் ஒளியாக மாறினார் என்றால் நம் வார்த்தைகள் நமதாக இருக்காது, அது ஆண்டவருடையதாக இருக்கும். அந்த இறை சிந்தனை ஆண்டவர் இந்த நவநாளில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது வார்த்தையாக இருக்கிறார். அவர் இருந்தவர் அல்ல, இருக்க போகிறவர் அல்ல. கடந்த காலத்தையும் நினைத்து கலங்காமல், எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் இருக்கின்ற தேவன், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. மோயிசனுக்கு எரியும் முட்புதரிலே வெளிப்படுத்திய இறைவன் இன்று நமக்கும் வெளிப்படுத்துகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே. இம்மானுவேல் என்றால் அனைத்தையும் கடந்து இருந்தவர் நமக்குள் அவருடைய உடனிருப்பை ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்படுத்துகின்றார். அந்த இயேசுவை இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஆழமான வார்த்தைகளை அனுபவமாக மாற்றி இந்த நவநாளை ஆண்டவருக்கு உகந்ததாக மாற்றித் தருவோம். இன்றைய நாளின் இறை செயல் நமது வாழ்க்கையில் நாம் எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தில், அந்த போராட்டத்தில், அந்த அவமானத்தில், அந்த பல்வேறு இடர்பாடுகளில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஓ இம்மானுவேலே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். இன்னும் நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தோம் என்றால், கடவுள் என்னோடு இருக்கிறார். என்னை விட்டு பிரியாத தேவன் என் அன்பு தேவன் என்பதை உணர்ந்து அந்த அன்பு தேவனுக்கு இன்று நமது வாழ்விலே நாம் வெளிவர முடியாத அந்த பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து அவருடைய பிரசன்னத்திலே வெளிவரக்கூடிய வல்லமையை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பு இறைவா, இந்த நாள் முழுவதும் இம்மானுவேலாக, ஓ இம்மானுவேலே, சட்டக்கர்த்தா, இருளை நீக்கி ஒளியை தருபவரே, எம்மை மீட்க வாரும் என்று நாங்கள் ஜெபித்த வார்த்தைகளை உயிருள்ளதாக மாற்றித்தர எங்களோடு வந்து தங்கும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். ஆமேன்.